டப்பிங்குக்கு மெயினாக வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு என்னென்ன தேவை, நான் எப்படி கடைப்பிடிச்சேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் வந்து பெரிய சாதனை பண்ணிட்டேன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு உருப்படியாக டப்பிங்கில் ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது எனக்கு. அதனால நான் சொல்கிறேன், டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு என்னென்ன தேவை. காரணம் இல்லாமல் ராத்திரியில் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்கக்கூடாது. குரலை பாதுகாத்துக்கணும். தியேட்டருக்குள்ளே போகும்போது எங்கள் காலத்தில் செல்ஃபோன் கிடையாது. அதனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. செல்ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும் உள்ள நுழையும் போது. அடுத்தது, லிப்பில் என்ன டைலாக் இருக்குது அது கரெக்டாக இருக்கா. ஏன்னா வேறு மொழிக்காரர்கள் பேசும்போது அதில் கொஞ்சம் ஏதாவது ஒரு சில தவறுகள் இருக்கலாம். அதை கரெக்ஷன் பண்ணக்கூடிய திறமை. அதே நேரத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த உருவத்திற்கு கரெக்டாக நம்ம வாய்ஸை சிங்க் பண்ணணும். அந்த உருவத்துக்கு நம்ம வாய்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்றத கரெக்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் பண்ணி கரெக்டாக வந்து அதை பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் அங்கேயே இருக்கணும். 4 பேர் 4 விதமாக சொல்லி குழப்புவாங்க, குழம்பக்கூடாது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு டப்பிங் அப்படிங்கிறதுல. டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு இது எல்லாமே தேவை. இன்னொன்று, மிமிக்ரி டேலண்ட். அதுதான் இந்த உருவத்துக்கு குரலை பொறுத்துறது. ஸ்லாங் வேணும். எல்லா கேரக்டருக்கும் நம்ம வந்து ஒரே மாதிரி ஸ்லாங்கில் பேச முடியாது. ஞாபக சக்தி ரொம்ப கரெக்டாக இருக்கணும். டைமிங் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்.